லிங்கமூர்த்தி. சிவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். அவர்தான் முதலில் இருந்தார், அழிவே இல்லாதவர். நம்மைச் சுற்றியுள்ள உலகம் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அவரே காரணம். அவருக்கு உருவம் இல்லை, நிறம் இல்லை, கண்களோ காதுகளோ இல்லை. நம்மால் அவரை பார்க்கவோ தொடவோ முடியாது. அவர்தான் நம் எல்லோரையும் இயக்கும் பெரிய சக்தி. அந்த பெரிய சக்தியான சிவன், நாமும் அவரை புரிந்துகொண்டு அவர் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளமாக தன்னை காட்டினார். அந்த அடையாளம் தான் லிங்க வடிவம். லிங்கம் என்பது உருவமும் இல்லாத, உருவமும் உள்ள ஒரு நடுநிலையான வடிவம். லிங்கத்தின் பாகங்கள். மேல் பகுதி பானம், இது சிவன் உலகத்துடன் தொடர்பில் இருப்பதை காட்டுகிறது. உலகத்தில் உள்ள கெட்ட விஷயங்களை அழித்து நல்லதைச் செய்கிறது. அடிப்பகுதி ஆவுடையார், இது சிவபெருமானின் சக்தியை குறிக்கிறது. இதுவும் உலகத்திற்கு நன்மையை வழங்குகிறது. நடுப்பகுதி பலிபீடம், இது சிவனை வேண்டுபவர்களை பாதுகாக்கும் பகுதியாகும். லிங்க வடிவில் சிவனை வணங்குபவர்கள் கடவுளை அடைவதையே இலக்காக கொண்டு சரியாக பூஜித்தால் அந்த லிங்கம் அவர்களை புனிதமானவர்களாக மாற்றும் சக்தி கொண்டது.